அப்போ வந்து அண்ணன் அடிக்கடிக்கு சொல்லுவார் ஒரு விஷயத்தை என்னென்னா, எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு தத்துவம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தனிநபர் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? எந்த ஒரு சமரசமும் பண்ணிக்காம அவர் தொடர்ந்து அவரோட அரசியல் நிலைப்பாடுன்றது இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கு. ப்ளூ ஸ்டாருக்கான திரைப்பட விருதை வந்து உண்மையான ஒரு ப்ளூ ஸ்டாரான்னு தான் நான் வாங்குறேன். ஸோ நான் வந்து ரஞ்சிதாண்ட இந்த ஐடியா இப்படி தான் ஒரு ஊர், எங்கள் ஊரில் அந்த கிரிக்கெட் பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரஞ்சித் வந்து எனக்கு 2 புத்தகங்களை வந்து நீ இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னது. ஒன்று வந்து புத்தா இஸ் த அம்மா, 2வது அமைப்பாய் திரள்வோம். இந்த 2 புத்தகம் தான் ரஞ்சித் வந்து எனக்கு சொன்னது. அப்புறம் அதே மாதிரி அந்த கதை எழுதிட்டே இருக்கிறப்போ, கதை எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கிறப்போ அந்த நேரத்தில் சுற்றி சமூகத்தில் பிரச்சனைகள் நடக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு பயங்கர தலைவலியாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே புரியாது நம்மளுக்கு. அப்போ வந்து அண்ணன் அடிக்கடிக்கு சொல்லுவார் ஒரு விஷயத்தை என்னென்னா, எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு தத்துவம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தனிநபர் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போது அந்த வார்த்தை வந்து எனக்கு அடிக்கடிக்கு என் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், அங்கே சுற்றி நடக்கிற பிரச்சனையில் நம்ம எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், வேற ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளும். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம மறுபடியும் நம்மளுக்குள்ளே திருப்பி வந்து இல்லை அந்த கதை நம்ம அதை நோக்கி போகல, நம்ம வந்து திருப்பி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படின்னு திரும்பி மைண்டில் நம்மளுக்கு ஒரு குரல் கேட்டுனே இருக்கும். அந்த குரலில் வந்து நம்மளை திருப்பி வந்து பொறுமையாக ஒருத்தர் கூட பேசணும் அப்படின்னு தோணும்ல. இது வந்து அண்ணன் மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்கறதால தான், அது அவர் பேச்சை கேட்கறதால தான் நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம். அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எழுதுகிறப்போ, என்னோட ப்ளூ ஸ்டாரோட கேரக்டர் வந்து ஒரு நாளும் வந்து போய் அடிப்பணியே அது யாராலையும் போய் நிற்காது. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயுமே போயிட்டு சமரசமே பண்ணிக்க மாட்டான். அவனோட கொள்கைக்காக அவன் நிற்பார். ஓகேங்களா? அது வந்து அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த கேரக்டருக்கான தன்மை தான் அது. அதுவுமே நம்ம திருமண மாதிரி ஒருத்தரை பார்க்கறது தான் நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம்ல. எந்த ஒரு சமரசமும் பண்ணிக்காம அவர் தொடர்ந்து அவரோட அரசியல் நிலைப்பாடுன்றது இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அண்ணங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன நம்மளோட படைப்பு என்னவா மாறணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறாங்க. அதுதான் அந்த மாதிரி பேசியாச்சு, படம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. யானாதி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, தம்பி உனக்கு வந்து ஒரு விருது வழங்குறோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரில. அது ஏன்னா அந்த ப்ளூ ஸ்டாருக்கான திரைப்பட விருதை வந்து உண்மையான ஒரு ப்ளூ ஸ்டாரான்னு தான் நான் வாங்குறேன். அதை விட எனக்கு வேற எந்த ஒரு பெருமையுமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெய் பீம். நன்றி.